அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எள்ளடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், பச்சரிசி மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிளஞ்சி காய போட்டுறணும். காய போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவை கொஞ்சோண்டு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு அதில் கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, எள், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் அலசி அதை தண்ணியில் கொட்டி அலசி அந்த மாவில் போட்டுக்கணும். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி அதில் போட்டு பிசையணும். பிசைஞ்சு பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி தண்ணியாக சேர்த்துங்க. அப்போ அந்த கப்பு தண்ணி சேர்க்குறீங்களா அந்த தண்ணியோட அளவை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு உப்பையும் கரைச்சி போட்டுக்குங்க, இல்லாட்டி சால்ட் இருந்தால் போட்டுக்குங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பை நல்லா கொஞ்சம் தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அப்புறம் கிளஞ்சிட்டு கொஞ்ச நாளே அப்படியே அலற விட்டுடுங்க. அதாவது ஒரு துணியில் போட்டு அலற விட்டுடுங்க. அலற விட்டுட்டு அதை மாவில் போட்டுட்டு உப்பு, பெருங்காயம், எள், இந்த அலசி வச்ச பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மாவுலேயே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துங்க. உருட்டி எடுத்து இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இல்லாட்டி இன்னும் கொஞ்சோண்டு போட்டுங்க. போட்டுக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துங்க. உருட்டி எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் பூரி போடுவோம்ல அதில் வச்சு ஒரு பாலித்தீன் கவர் வச்சிங்க. அதை திக்கான பாலித்தீன் கவராக வச்சிங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஷேப்பாக வரும். இல்லாட்டி அப்படியே அந்த பாலித்தீன் கவர் இதுக்கே நொலன்னு போயிட்டே இருக்கும். அதனால் திக்கான கவர், இந்த கோல்டு வின்னர் பிரிக்கிறோம்ல எண்ணெய், அதோட கவர் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வேறு எந்த எண்ணெயோட கவராக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். அதை வச்சு 2 பக்கமும் வச்சு ப்ரெஷரில் அந்த மாவை வச்சு ஒரு ப்ரெஷ்ஷு 2 தடவை ஒரு தடவையோ இல்லாட்டி 2 தடவை கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா ஒரு தடவை முக்கிங்க. கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 2 தடவை அழுத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. போட்டு இதேமாரி ஒரு துணியை விரித்து போட்டு எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி தட்டி இந்த மாதிரி துணியில் காய போட்டுடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். காய போடாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வதக்கன்னு ஆகிடும். இதுமாரி நல்லா காய போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மொறுன்னு எள்ளடை இருக்கும். அதுமாரி எல்லாமே செஞ்சு காய போட்டாச்சு. ஒரு துணியை விரித்து போட்டு காய போட்டாச்சு. அப்படி காய போடும்போது அந்த அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் அதெல்லாம் அந்த துணி இழுத்துடும். அந்த துணி இழுக்கிறதுனால நமக்கு நல்ல முறப்பு கிடைக்கும். எல்லாத்தையும் இதேமாரி காய போட்டுடுறோம். காய போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் காய போட்டுருங்க. எல்லாத்தையும் செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் காய போட்டுட்டு இப்போ இது எடுக்கும்போது நீங்கள் கையால் எடுக்காதீங்க. ஒரு தோசை திருப்பி இருக்குல்ல அதால் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வரும். ஒன்றா எடுத்து அப்படியே எடுத்துங்க. தோசை திருப்பியால் எடுக்கலாம். சில பேர் சாரணியால் கூட எடுப்பாங்க. சாரணின்னு சொல்லுவாங்கள்ல, அதால் கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியதான். இதுக்கு எண்ணெயே குடிக்காது இது. அதனால் ஒரு இதில் எவ்வளோது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வச்சுக்கிட்டு நல்லா சூடானதும் எண்ணெயை அப்படியே தொட்டு பாருங்கள். அதாவது மேலே கை வச்சு பாருங்கள். சட்டியில் எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் கை வச்சு பார்த்தீங்கன்னா கை சுடும். அப்போ எண்ணெய் சுட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். சுட்டதுக்கப்புறம் அதுமாரி ஒரு 5-6 போடலாம். போட்டு இப்படியே ஒன்றா எடுக்க வேண்டியது தான். எடுத்துட்டு இப்போ போட்டாச்சா. போட்டதுக்கப்புறம் அது எப்படி வெந்துட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த மொளன்னு வருதில்ல, அப்படியே பபுள்ஸ் வருதில்ல, அதெல்லாம் அடங்கும். அப்போ தான் அது வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ அப்படியே அந்த பாருங்கள், அந்த இதுவும் உப்பி வருது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே திருப்பி போடணும். ஒரு தடவை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் ஒரு முளப்பு அடங்கும். அப்படி லைட்டாக அடங்கும் போது இப்போ திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டிங்கன்னா இப்போ திருப்பி அதிகமாக பபுள்ஸ் வருது பாருங்கள். ஏன்னா இந்த பக்கம் வேகணும். அதனால தான் இப்போ திருப்பி அதிகமாக பபுள்ஸ் வருது. எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி விட்டுறணும் நல்லா கவனமாக. இது சாரணியால் பெரட்டி விடாதீங்க. அந்த முறுக்கு சுடுற கம்பி இருக்கும்ல, முறுக்கு அப்படியே கோத்து எடுப்பீங்கள்ல ஒரு கம்பி, அந்த கம்பியால் பெரட்டி விட்டீங்க அப்படின்னா எண்ணெயே ஆகாது. சாரணியால் பெரட்டி விட்டிங்கன்னு வச்சிங்களேன். சில பேருக்கு பெரட்டி விட தெரிஞ்சால் பெரட்டி விடலாம். நான் இந்த ஒன்று மேலே ஒன்று இடிச்சிருவேன் அப்படிங்கிறதுனால நான் அந்த கம்பி வச்சுக்கிட்டு பெரட்டி விட்றேன்.
ஒன்று ஒன்றுத்தா பரட்டி விட்டுட்டு இது இது வந்து இந்த எப்படி மிஷினில் போய் அரைச்சிட்டு வரோம்ல அந்த மாவு வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டி எடுத்துடணும். கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு 2 பரட்டிடணும். அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து இந்த கடையில் விற்கிற கலரே வரும். அதாவது ரொம்ப ரெட்டாக போகாது கலரு, ஆனால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாட்டி மட்டும் எடுத்துங்க. நம்ம மாவில் வந்து நெய்யெல்லாம் சேர்க்குறது, டால்டா சேர்க்குறது எதுவுமே நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். எது சேர்க்காமல் இருந்தாலுமே இவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல மொரன்னு கிடச்சிரும். இப்போ வந்து இன்னும் அந்த மொளன்பாங்கள்ல அது வந்து இன்னும் அடங்கலை. இப்போ தான் லைட்டாக அடங்கிக்கிட்டே வருது. அடங்குனுச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்கானது. அப்புறம் வந்து இந்த செஞ்சு போடுறீங்கல்ல, அப்போ வந்து நல்லா பெரிய துணியாக வச்சுக்கிட்டு இடித்து முடிச்சுக்கிட்டு போடாதீங்க அந்த எள்ளடைய. ஏன்னா நிறைய தாராளமாக இடம் இருந்தால் தான் அது நல்லா அந்த ரவுண்டாக வரும். அதிலே ஒன்று பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்க பாருங்கள். அது ஏன்னா கொஞ்சம் இடித்து பிடிச்சிக்கிட்டு போட்டதுனால அப்படி ஆகிட்டு. நல்ல பெரிய துணியாக விரித்து விட்டுக்கிட்டு மேக்ஸிமம் ஒயிட் கலர் துணியே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் அழுக்கெல்லாம் எதாக இருந்தாலும் தெரியும். இப்போ வந்து அடங்கிடுச்சா, இதை வந்து சாரணியால் எடுக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம கம்பியால் எடுக்க முடியாது. பெரட்டி விடுறது மட்டும் கம்பியால் பெரட்டி விடுங்க. இப்போ நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியதான். அப்படியே ரெண்டு மூணாக எடுங்க. அது எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே கோத்துக்கிட்டு வரும். எண்ணெய் கோத்துக்காமல் வரணும் அப்படின்னா ஒரு 2 3 எடுத்து அப்படியே அந்த எண்ணெயை வந்து அப்படியே சொட்ட விட்டுறணும். எண்ணெய் சட்டியிலேயே அப்படியே இந்த ஓரமாக வச்சு சொட்ட விட்டுறணும். அந்த எண்ணெயெல்லாம் அதில் போயிடும். வெறும் நமக்கு எள்ளடையாக நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ இப்போ திருப்பி அதே மாதிரி போய் எடுத்துகிட்டு தோசை திருப்பியால் அதை எடுங்க. அதை எடுக்கும்போது நல்லா ரவுண்டு ஷேப் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், வத்தல் மாதிரியே நல்லா விடுவது பாருங்கள். நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒன்றா போட்டு ஒரு தடவை ஒரு 5 6 அது மாதிரி போடலாம். போட்டு இது மாதிரி அதே ப்ராசஸை திருப்பி செய்ய வேண்டியதான். ஒரு தடவை போடணும், அப்படியே உப்பிக்கிட்டு வரும், பபுள்ஸோடு வரும். அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடணும். அப்புறம் சுத்தமாக மிளப்பு அடங்கும். அப்போ எடுத்துட வேண்டியதான், சாரணியால் எடுத்துட வேண்டியதான். திருப்பி விடுறது மட்டும் முறுக்கு எடுப்போம்ல அந்த கம்பியால் திருப்பி விடணும். இதே ப்ராசஸை திரும்ப செய்ய வேண்டியதான். இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து எள்ளடையை செஞ்சிடலாம். திருப்பி ஒரு ரீகேப் கொடுக்குறேன் பாருங்கள். பச்சரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க. அதை எடுத்துகிட்டு போய் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து அந்த மாவை ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு தடவை வாட்டி எடுத்துங்க. வெறும் எண்ணெய் சட்டியில், நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் எண்ணெய் சட்டியில் வாட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்க. அதில் வந்து பயத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது 2த்தையும் நல்லா அலசிட்டு, நல்லா கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசிட்டு ஒரு துணியில் போட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த மாவில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துக்கிட்டு எள், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள் அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு பூரி போடுற ப்ரெஷரில் போட்டு ஒரு துணியை விரித்து போட்டு எள்ளடையை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி பொரித்து எடுத்துட வேண்டியதான். இதுதான் வந்து எள்ளடை ப்ராசஸ்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து ரேஷன் அரிசியில் வாங்குறீங்கல்ல, பச்சரிசி ரேஷன் கடையில், அந்த அரிசியிலையும் செய்யலாம். அதுவும் செம்மையாக இருக்கும். இல்லை கடையில் வாங்குகிற அரிசியிலையும் நம்ம செய்யலாம். எதில் செஞ்சாலுமே வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவையும் அரிசி ஊற வச்சிடுறோம், அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு வந்து எண்ணெய் சட்டியில் வாட்டி எடுத்துடுறோம். அப்படிங்கிறப்ப இது போட்டு நம்ம வந்து ஒரு துணியில் வேற போட்டு வச்சிடுறோமா, அதனால் வந்து இந்த பொரிச்ச முறுக்கு மாதிரியே இது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அந்த தண்ணி சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் சில பேர் வந்து குண்டரிசி எடுத்துக்குவீங்க, எந்த அரிசி வேணுமோ எடுத்துக்குவீங்கல்ல, அது உங்கள் இதை பொறுத்து இல்லை. அதனால் வந்து ஊற்றி பார்த்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் முறுக்கு மாவு பிசையும்ல அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு வச்சிங்க. அந்த ரொம்ப கெட்டியாக மாவு பிசைய வேண்டாம். அதனால தான் சில பேருக்கு வந்து சில அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும், சில அரிசிக்கு 1க்கு 2 தேவைப்படும். அதனால் நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த மாதிரி ஊற்றிங்க. ரொம்ப நொலன்னு மட்டும் மாவு பிசைஞ்சிடக்கூடாது. அதாவது ரொம்ப லூப்ரிகேஷனாக ஃப்ளெக்சிபிளாக பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கனமாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நார்மலாக எடுத்து பிசைஞ்சிக்கிட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு துணியில் எள்ளடையாக தட்டி போட்டு வச்சிடணும். போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிரித்து ஊற்றினாலே போதும். அதாவது
எப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து 3/4 படி மாவு பிசைஞ்சிருக்கேன். இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் தான். இதுவே போதும். ஒரு 6 ஒரு 10 போட்டு எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே பாக்கி இருக்கும். அவ்வளோ இது போட்டு எடுத்துடலாம். சுத்தமாக எண்ணெயே குடிக்காது இந்த எள்ளடை. அதனால் வந்து ஏன்னா அந்த மாவு வாட்டிடுறோமா, அதனால் வந்து எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயே போதும் ஒரு படி செய்கிறதுக்கு. இதுமாரி செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எள்ளடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் வந்து மிளகெல்லாம் ஆட் பண்ணலை. ஏன்னா பசங்க திங்கும்போது சில பேருக்கு மிளகு வந்தால் பிடிக்காது. உங்களுக்கு தேவைன்னா மிளகு கொஞ்சோண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகு பொடி கூட நீங்கள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இதே ப்ராசஸை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு எள்ளடையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எள்ளடை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.